நமது அழைப்பினை ஏற்று வந்துள்ள சிவகிரி பேரூராட்சி தலைவர் அவர்களை நம்மளிடம் ஓரிரு வார்த்தைகள் உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஈரோடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் மஞ்சள் ஃபவுண்டேஷன் இணைந்து நடத்தும் மருத்துவ முகாமிற்கு தலைமை தாங்கி நடத்த வந்திருக்கும் ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு கே.இ. பிரகாஷ் அண்ணா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். மற்றும் ஈரோடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக வந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளும் அங்கு பணியாற்றும் ஆசிரியர்களும் மாணவர்களும் வருக வருக என வரவேற்கின்றேன். இன்று மருத்துவ முகாமை கலந்து கொண்டு சுவாமி விவேகானந்தா மருத்துவ கல்லூரி சார்பாக வந்திருக்கும் அனைத்து டாக்டர் மற்றும் செவிலியர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மற்றும் இம்மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து சான்றோர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இங்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் சிவகிரி பேரூராட்சியின் பொதுமக்கள் மற்றும் பெரியோர்கள் அனைவரையும் வருக வர என இருக்கரம் கூட்டி வருக வருக என வரவேற்கின்றேன். சிவகிரி பேரூராட்சியின் வெவ்வேறு பணிகளில் ஈடுபட்டு நம் ஊரை சுத்தம் செய்து கொடுத்த NSS நிர்வாகிகளுக்கும் மற்றும் அங்கு பணியாற்றிய குழந்தைகள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக அருமையாக சிவகிரி பேரூராட்சியில் உள்ள அனைத்து கிட்டத்தட்ட 8 to 10 வார்டுகளை மிக அருமையாக சுத்தம் செய்துள்ளார்கள். எங்களுக்கு உறுதுணையாகவும் இருந்துள்ளார்கள். எனவே அவர்களுக்கும் மற்றும் அந்நிர்வாகத்தின் பணியாற்றிய ஆசிரியர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப அருமையா நம்ம எப்படி நாட்டு நலப்பணி திட்டத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு யுனைட்டியா இந்த இடத்துல வந்து ரொம்ப சிறப்பா செயலாற்றினாங்க. இது ஒரு விஷயம், இவங்களோட ட்ரெஸ் கோட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து யூனிஃபார்மா ஒரு ட்ரெஸ் கோட்ல இருக்காங்க. இதுக்கு முன்னாடி NSSலாம் வந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் வேற வேற கலர்ஸ்ல இருப்பாங்க. பட் இவங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் கோட்ல எல்லாரும் ஒற்றுமையாகவும் ரொம்ப சிறப்பாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுட்டு வந்தாங்க. இங்க நிறைய அவங்க கத்துருப்பாங்க. என்னென்னலாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையோ அது எல்லாமே இங்க அவங்க ஒரு பேஸ்மெண்டா இங்க இருந்து கத்துக்கிட்டு போறதுக்கா அவங்களோட வாழ்க்கைக்கு அடுத்தபடியா உதவியாகவும் இருக்கும். 5 நாட்களா ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு வந்தாங்க. இன்னைக்கு 6வது நாளா நம்ம சிவகிரி பேரூராட்சியில மருத்துவ முகாமையும் போட்டு நம்ம வந்திருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சேவை செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தோடு இலவசமா சுவாமி விவேகானந்தா கல்லூரியிலிருந்து வந்து நாங்க வந்து எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் வழங்குறோம் அப்படின்னு சொல்லி முன்னெடுத்து வந்திருக்காங்க. அதே மாதிரி நாளைக்கு பார்த்தீங்கன்னா நிறைவு நாள். இதற்கு உறுதுணையாக இருந்த கல்லூரி நிர்வாகத்தினர் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்வாக நமது அழைப்பினை ஏற்று வந்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பிரகாஷ் ஐயா அவர்கள் அவர்கள் பேசுவதற்கு முன்னால் ஓரிரு வார்த்தைகள். நம்ம இந்த கேம்ப் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜஸ்ட் ஃபோன் பண்ணி நாங்கள் சொன்னோம். நேரில் கூட போய் பார்த்து சொல்லல. ஆனால் இந்த 7 நாளுக்கு உண்டான அத்தனை வேலைகளையுமே அண்ணன் அவர்கள் நமக்கு செய்து கொடுத்துள்ளார்கள். இந்த நேரத்தில் அவர்களுக்கு ஈரோடு கலை அறிவியல் கல்லூரியின் சார்பாக அதே மாதிரி ஊர் பொதுமக்கள் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.
அது மட்டுமல்ல, நம்ம இந்த மெடிக்கல் கேம்ப் வந்து இருக்குதுங்கன்னா அப்படின்னு சொன்ன உடனேவே விவேகானந்தா கல்லூரியை அணுகி அவர்களுக்கு வந்து என்னென்ன உங்களுக்கு தேவையோ அத்தனையும் நம்ம சிவகிரி பகுதி மக்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த முகாமை நானே நேரில் வந்து தொடங்கி வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து இன்னைக்கு வந்துள்ள அண்ணன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இப்போது அண்ணன் அவர்கள் நம்மளிடம் உரையாற்றுவார். நமது மஞ்சள் ஃபவுண்டேஷன் மற்றும் ஈரோடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பாக இணைந்து இன்று சிவகிரி பேரூராட்சி சிவகிரி பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக நடைபெறும் சிறப்பு நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் நிகழ்ச்சிக்கு இங்கு தலைமையேற்று நடந்த முழு ஒத்துழைப்புடன் செயல்படுத்தி கொடுத்த நமது பேரூராட்சி கழக தலைவர் கோபால் அவர்களுக்கும் நமது பேரூர் மன்ற தலைவர் பிரதீபா கோபி அவர்களையும் மற்றும் இங்கு வருகை இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த மஞ்சள் ஃபவுண்டேஷன் உறுப்பினர்கள் நமது அருண்குமார் தீபிகா அவர்களையும் நமது ஈரோடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய தாளாளர் அண்ணன் பாலசாமி அண்ணன் அவர்களையும் ராஜமாணிக்கம் அவர்களுக்கும் மற்றும் இந்த வாழ்த்துறை வழங்கிய நமது ஈரோடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வர் சங்கரா சுப்பிரமணியன் அவர்களுக்கும் இங்கு வருகியிருந்திருக்கும் நமது கொங்கு மண்டல கோரைகுல கொங்கு வேளாண் சமூகம் சிவகிரி அண்ணன் தங்கமுத்து அவர்களுக்கும் அண்ணன் பரமா அவர்களுக்கும் மற்றும் நமது அண்ணன் ஆறுமுகம் கொங்கு மண்டல கோரைகுலத்தின் தலைவர் ஆறுமுகம் அவர்களுக்கும் வருகியிருந்திருக்கும் எங்களது முன்னாள் பேரூர் மன்ற தலைவரும் நமது கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினருமான அண்ணன் கதிர்வேல் அவர்களுக்கும் அண்ணன் ராமசாமி அவர்களுக்கும் அண்ணன் பழனிசாமி அண்ணன் அவர்களுக்கும் நமது வெட்டவாலயம் ஸ்கூல் ஒரு ட்ரஸ்ட் நடத்திட்டு இருக்காங்க அண்ணன் அருணாசலம் அண்ணன் அவங்களுக்கும் இங்கு விவேகானந்தர் கல்லூரி முதலிருந்திருக்கும் டாக்டர் நரேந்திர அவர்களுக்கும் டாக்டர் பாலாஜி அவர்களுக்கும் டாக்டர் அருண் சந்திரன் அவர்களுக்கும் எங்களது சிவகிரி பேரூராட்சியின் கவுன்சிலர் மன்ற உறுப்பினர்கள் சகோதரர் பாபுராஜா உட்பட நமது சகோதரர்கள் அனைவருக்கும் மற்றும் வருகையதற்கு பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகையதற்கும் ஊர் பொதுமக்கள் சிகிச்சைக்காக வருகின்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களுக்கு முதற்கண் வணக்கம். என்எஸ்எஸ் மாணவர்களுக்கு முதற்கண் வணக்கம். ஈரோடு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சிறப்பாக பண்ணீங்கன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக நான் பார்லிமெண்ட்ல இருந்தேன். ஆனால் டெய்லி என்ன நடக்குதுன்னு கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்போ பிரதீபா சொன்ன மாதிரி 10 வார்டுகள் அருமையாக முடிச்சிருக்கிறீங்கம்மா. இன்னும் கொஞ்ச நாள் போய் இன்னொரு கேம்ப் போட்டு எல்லா பக்கம் வந்து கொஞ்சம் தகவல் தெரியாமல் போயிடுச்சு. நிறைய பேர் பப்ளிக் தகவல் தெரியாமல் போயிடுச்சு. அடுத்த அந்த கேம்ப் சிறப்பாக நம்ம கொஞ்சம் பெருசாக பண்ணணும். உங்களுக்கு மஞ்சள் ஃபவுண்டேஷன் மூலிமா என்ன சப்போர்ட் வேணுமானாலும் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. அதே சமயம் பாராளுமன்ற உறுப்பினர் முறையிலேயும் உங்களுக்கு நாங்கள் என்ன வேணுமோ சப்போர்ட் எல்லாம் பண்ணி தரோம். உங்களுக்கு கல்லூரி தாளாளர் முதல்வர் எல்லாருமே எங்களோட நெருக்கமாக இருக்கிறாங்க. எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் என்னை கூப்பிட்டுருவாங்க. எல்லா நிகழ்ச்சியிலையும் நான் கலந்துட்டு இருக்கிறேன். ஈரோடு கலைக்கல்லூரிக்கும் முதல் நாளாக நான் தான் வர்றேன். எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்துட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கிறீங்க. இதை நீங்கள் இன்னும் தொடரணும். அடுத்த மாதம் ஒரு நிலவு நடத்துறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் ஒவ்வொரு பேரூராட்சியாக நான் கூப்பிட்டு சொல்லி அடுத்த மோடக்குறிச்சி இருக்கு, அரச்சலூர் இருக்கு, வடுகப்பட்டி எல்லா பேரூராட்சியுமே நான் வாங்கி தரேன். ஒரு நல்ல பசங்க துடிப்பாக அருமையாக பண்ணுறீங்க. நான் ஸ்கூலில் படிக்கலையே என்எஸ்எஸ்ல இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்கூலில் ஸ்கவுட்டில் இருந்தேன், அப்புறம் என்எஸ்எஸ்ல இருந்தேன். அதனால இந்த ரெண்டு ரொம்ப பிடிக்கும். நம்ம எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு பண்ணித்தரேன். வருகை விவேகானந்தா மருத்துவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ தாளாளர் எனக்கு ரொம்ப நெருக்கத்தான். அவரோட தீபிகா பேச சொன்னேன். பேசின உடனே பண்ணி கொடுத்துட்டாங்க. டாக்டர்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சுடணும்னு சொல்லிட்டாங்க. முதல் நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தலைப்பு உடல் நலம் மனநலம் யோகா பயிற்சி பற்றி பேசியிருக்கீங்க. இங்கே சிவகிரி யோகாவுக்கு ஒரு பெரிய ஊர். ரொம்ப நல்லா சிறப்பாக யோகா நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி 2வது நாள் சட்ட ஆலோசனை முகாம் நடத்தியிருக்கிறீங்க.
சட்ட ஆலோசனை வாங்குறது ஒரு அருமையான ஒரு இது. தேவையான சட்ட உதவிகள் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. அப்புறம் போதை 3வது நாள் போதை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு, போக்குவரத்து விதிமுறைகள் எல்லாமே நல்லா ஒரு போதை ஒழிப்பை பற்றி. புற்றுநோய் விழிப்புணர்வு நீங்க பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த யூஸ் அண்ட் த்ரோ டம்ளரை யாரும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லுவோம். முதல்ல நம்ம படிக்கிற கல்லூரியில யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம சார்ந்த வீட்டில் யூஸ் பண்ணக்கூடாது. சில்வர் டம்ளர் வாங்கி, அந்த காலத்துல சில்வர் டம்ளர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். கண்ணாடி டம்ளர் வாங்கி, சில்வர் டம்ளர் வாங்கி, எக்காலத்தை கொண்டு யூஸ் அண்ட் த்ரோ டம்ளர் யூஸ் பண்ணுறதுல கேன்சர் வருது. இது ஆணித்தரமா சொல்லலாம், வேற மாற்றுக்கிறதே கிடையாது. இன்னும் நாம் திருந்தலைன்னா அப்ப நாம் அதை திருத்த முடியாது. அவ்வளவுதான் நாம் சொல்லுவோம். நானும் பல தரம்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன், பல விழிப்புணர்வு கொண்டுட்டு இருக்கிறேன். அனைத்து அரசு அலுவலகங்களையும் இனிமே யூஸ் அண்ட் த்ரோ யூஸ் பண்ணாங்க. அந்த மெழுகுதான் கேன்சரா மாறுது. அதை புரிஞ்சுக்கணும். நீங்க புரிஞ்சு நீங்க புற்றுநோய் எப்ப அது ஒரு விழிப்புணர்வு புற்றுநோய் விழிப்புணர்வு முகாம்னு போட்டிருக்கிறீங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டா நீங்க எடுத்துக்கணும். முதல்ல நம்ம வீட்டுல யூஸ் அண்ட் த்ரோ பண்ணக்கூடாது. நம்மளுடைய ஒரு ஃபங்க்ஷனு, ஒரு நல்ல காரியங்கள், கெட்ட காரியங்கள் நினைக்கல, சில்வர் டம்ளர் ஒரு டம்ளர் வாங்கி வச்சுக்கலாம். எங்க வீட்டுல 1000 டம்ளர் வாங்கி வச்சிருக்கோம். யாரு வேணாலும் எடுத்துட்டு போகணும்னு சொல்லுவோம். எடுத்துட்டு போக எடுத்துட்டு வாங்க. தயவு செஞ்சு பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணாதீங்க. அதெல்லாம் கேன்சர் அதிகமாகுது. டாக்டர்ஸ்க்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நான் டெல்லியில அனுபவபூர்வம் பார்த்தேன். ஒருத்தர் 45 வயசுக்கு ஒரு டாக்டர், நம்ம ஏரியா டாக்டர், டெல்லி வந்திருந்தார். டிப்டாப்பா வந்திருந்தார். கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் சினிமா ஆக்டர் மாதிரி இருந்தார். வந்துட்டு நான் கூட ஏதோ மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் வந்துருக்கேன். யூஎஸ்ஏலேருந்து ஒரு கான்ஃபரன்ஸ் கொடுத்தாங்க. அமெரிக்காவில் ஒரு கான்ஃபரன்ஸ் வந்திருக்காருன்னு தான் நினைச்சேன். அப்போ அவருக்கு எங்களை பேசிக்கிட்டு கிளம்பியில் என்ன தெரியுமா சொன்னார், ரூம்ல ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு கிளம்பியில அவங்க என்ன நினைக்கிறீங்க, எதுக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறீங்க, கான்ஃபரன்ஸ் தான் வந்திருக்கீங்க அப்படின்னா, இல்லை மாப்பிள்ள எனக்கு கேன்சருங்க அப்படின்னு. ஒரு டாக்டர், ஒரு 45 வயசு உள்ள டாக்டர், சினிமா நடிகர் மாதிரி இருக்காரு. அவர் கேன்சர் எவ்வளவு கஷ்டமா இருக்குது. ஆனா அவர் அதை பத்தி கேரே பண்ணிக்கல. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமாங்க. ஆனா இதனாலதான் வருது. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்க. பல தடவை சொல்லியாச்சு. அந்த யூஸ் அண்ட் த்ரோல தான் முதல் கேன்சரே வருது. கிராமப்புறத்துல எல்லாம் என்ன பொல்யூஷனுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு, எதுவும் கிடையாது. கேன்சர்லாம் வர்றதுக்காக அது உணவு பழக்க வழக்கங்கள், நம்ம காட்டில் அடிக்கிற மருந்து பொருட்கள், இதையெல்லாம் தான் விழிப்புணர்வா எடுத்து சொல்லுவோம். இதை தவிர்க்கிறதுக்கும், ரெண்டாவது நம்ம ஈஸியா நம்மளே தவிர்க்கக்கூடிய பொருள் தான். பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டாங்க, நம்மளால யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க எதுக்கு சொல்லணும்னா, சுடு தண்ணி, சுடு பொருள், காஃபி, டீ எல்லாம் அது ஊற்றுறப்ப அந்த மெழுகு நமக்கு உள்ள போய், ஏன்னா கேன்சர் ஒவ்வொரு உடம்புலையும் இருக்கும். அது வெளியே வர்றப்ப தான் அது கேன்சரா மாறுது. கேன்சர் இல்லாத உடம்பே இருக்காது, வெளியே வர்றது மாறுது. அதே மாதிரி பொது மருத்துவம், இன்னைக்கு மருத்துவ முகாம் நடத்துறீங்க. இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப நல்ல சிறப்பாக நடத்தியிருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க எப்போ வேணாலும் எனக்கு கூப்பிடலாம். என்னோட நம்பர் வேணாலும் எழுதிங்க. எப்படிங்கிற மாதிரி எந்த பர்சனல் எதுக்கு வேணாலும் கூப்பிடுங்க. என்னோட நம்பர் எழுதிங்க 9788 9788 எந்த பொது பிரச்சனைக்கு எப்ப வேணாலும் கூப்பிடுங்க. இது வரைக்கும் கேன்சருக்கு மட்டும் என்கிட்ட 75 பேருக்கு மேல பிரைம் மினிஸ்டர் ஹெல்த் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து 2 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் பணம் வாங்கி கொடுத்துருக்கேன். 75 பேருக்கு எப்படியா கேன்சரு, கிட்னி ஃபெயிலியர், ஆப்ரேஷன் என்னென்ன கேன்சர், கிட்னி ஃபெயிலியரு, பிரெயின் டியூமரு, இப்போ நியூரோக்கு, முட்டி ஆப்ரேஷன் இப்போ சேர்த்திருக்காங்க. கால் ஆப்ரேஷனுக்கு, இதில் ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட அனைத்துக்குமே எம்பி ரெக்கமெண்டேஷன்ல ஃபண்டு வாங்கி கொடுக்கலாம். 2 லட்சம் 3 லட்சம் மாதிரி அது வரும். இதெல்லாம் யாரும் அவசரம்னாலும் சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல் எஸ்டிமேஷன் வாங்கிட்டு நான் போட்டு கொடுக்க சொல்றேன். அதை உங்களுக்கு போய் சேரணும்னு கேட்டு நீங்க இன்னும் நிறைய இடத்துல அதை பண்ணோன்னா, முடக்கு வச்சியில மொத்தம் 13 பேர் வச்சுட்டு எல்லா பேர் வச்சுமே நான் வாங்கி தரேன். நீங்க எல்லாமே போங்க, நல்லா பண்ணுங்க. கல்லூரிக்கான அருமையானவங்க, அதே மாதிரி பிரின்சிபல் ரொம்ப நல்ல டைப்பு, எல்லாத்தையும் சப்போர்ட் பண்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். பிற்காலத்தில் நீங்கள் பெரியவங்க ஒரு அரசியல் வரலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு டாக்டர் வரலாம், எதை வேணாலும் வரலாம். நீங்கள் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும் கேட்டு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நன்றிகளுக்கு முன்னதாக இதுவரை உங்கள் முன் சிறப்புரையாற்றிய
நமது மக்களவை உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் மரியாதைக்குரிய மாண்புமிகு பிரகாசன் அவர்களை கல்லூரியின் சார்பாக பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றனர். நம்ம எனக்கு தெரிந்து 32 வருட பணி அனுபவத்தில் ஒரு மக்களவை உறுப்பினர் என்னென்ன என்னால் செய்ய முடியுமோ அதை செஞ்சு தரேன், என் நம்பரை வச்சுக்கோங்க ஒரே மக்களவை உறுப்பினர் அவர் தான். அடுத்தபடியாக நம்முடைய கல்லூரி விழாக்களில் ரொம்ப எளிமையாக எந்த ஆர்ப்பாட்டம் அமைதியாக ஒருவர் கலந்துக்கிட்டு போவார். நம்ம படுவகுப்பு போட்டி வடுவகுப்பு போட்டிக்கு வந்து 2 இதுக்கு வந்துருக்கிறாரு. திரும்ப வேலைவாய்ப்பு முகாமுக்கு அதில் அண்ணன் வந்து சிறப்பாக கலந்து வந்து சிறப்பித்து சென்றார். அந்த வகையிலே அதுக்கு நாங்கள் என்ன வர முடியாதோன்னு நினைச்சோம் ஒரு சூழல், ஆனால் அதுலேயும் எங்களுக்கு வந்து சிறப்பித்து கொடுத்தார்கள். அந்த வகையிலே அவரை பாராட்ட கடமைப்பட்டிருந்தோம். மேலும் நமது மாணவர்களுடைய பணியை பார்த்து தன்னுடைய முடக்குறிச்சியில் இருக்கக்கூடிய 13 இதுக்கு வந்து நான் எல்லாம் பெர்மிஷன் வாங்கி தரங்கிறது, வேற அவருடைய நிதியிலிருந்து என்ன செய்ய முடியுமோ உங்களுக்கு செய்து வருகிறேன் என்று உத்தரவாதம் அளித்து தன்னுடைய பெருந்தன்மையை காட்டிய ஒரே மக்கள் மரியாதைக்குரிய மாண்பு பிரகாசன் அவருக்கு கல்லூரியின் சார்பாக நன்றி பாராட்டி அடுத்தபடியாக நன்றியுரை முனைவர் மல்லி அவர்கள் வழங்குவார்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். ஈரோடு கலை மற்றும் விவேகானந்தா மருத்துவக் கல்லூரியிலிருந்து நமக்கு மருத்துவ முகாம் நடத்த இசை கொடுத்து வருகை புரிந்துள்ள மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வு. அதைத் தொடர்ந்து நன்றியுரை நடைபெறும். நமக்கு அண்ணன் வந்து சொன்னார் எல்லா இதுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுனா ஹெல்ப் முதலே பண்ணிட்டார். அது தம்பி சரவணகுமார் நம்மளுடைய பேராசிரியர் சொன்னதுதான். இந்த இடத்த கேம்ப் நடத்தணும்னு உடனே அனைத்து ஏற்பாடுகளையும் பண்ணி கொடுத்தாரு. அடுத்து பேரூராட்சி தலைவர் அவர்கள் அடுத்து கல்லூரிக்கு அவங்களும் கண்டிப்பாக வரணும். ஏன்னா அந்த மாணவர் மீது ஒரு நல்லெண்ணம் கொண்டு நிறைய அவங்களும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களே நம்ம கல்லூரியின் சார்பாக நன்றியை பாராட்டுகிறோம். தற்போது சிறப்பு செய்யும் நிகழ்வு நடைபெறும். சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வு சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக அடுத்தபடியாக தங்கமுத்து ஐயா அவர்களுக்கு நமது எம்பி அவர்கள் சிறப்பு செய்வார். அடுத்தபடியாக திரு ராமசாமி ஐயா அவர்களுக்கு நமது எம்பி அவர்கள் சிறப்பு செய்வார்கள். அடுத்தபடியாக வார்டு மெம்பர் துணைத் தலைவர் ஐயா அவர்களுக்கு நமது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சிறப்பு செய்தார். அடுத்தபடியாக பிரதீபா அவர்களுக்கு நமது அண்ணன் அவர்கள் சிறப்பு செய்தார்கள். அடுத்தபடியாக ஈஸ்வரமூர்த்தி ஐயா அவர்களுக்கு தந்தை தன் மகனை காற்றும் கடமை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ வந்து அப்பாவுக்கு வந்து மகன் வந்து சிறப்பு செய்யும் தருணம் இருக்கிறது. ஸோ இது வந்து இந்த மாதிரி பாக்கி வந்து கோடியில் வருவதற்கு தான் நான் நினைக்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக பேரூராட்சி வார்டு மெம்பர்ஸ் அவர்களை முன்னாடி வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அடுத்தபடியாக நமது அழைப்பினை ஏற்ற வந்துள்ள பாம்பகுளம் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் அதனுடைய பொறுப்பாளர்கள் திரு பழனிசாமி ஐயா அவர்களையும் அருணாச்சலம் அவர்களையும் அன்போடு அழைக்கிறேன்.
அடுத்தபடியாக விவேகானந்தா கல்லூரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அடுத்தவர்களை சிறப்பிக்கின்றனர். அதுக்கு ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்த பாராளுமன்ற உறுப்பினரை நன்றி. இப்போது நன்றி நமது கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு நமது அண்ணன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். நன்றி. அடுத்தபடியாக ராமலிங்கம் அவர்களுக்கு என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் அண்ணன் நினைவுவிழாவில் கலந்து கொள்ள முடியாது என்பதால் இன்று என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் ஆஃபீஸரை கௌரவப்படுத்த வருகிறார். அடுத்தபடியாக என்எஸ்எஸ் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாலச்சந்திரன் அவர்களுக்கு அண்ணன் சிறப்பு செய்வார். அடுத்தபடியாக டாக்டர் சாந்தி அவர்கள் டாக்டர் மல்லிகா அவர்கள் அடுத்தபடியாக டாக்டர் சக்கரவர்த்தி அவர்கள் நன்றி உரை நம்முடைய மல்லிகா மேடம் அவர்கள். முதலில் இந்த 7 நாள் முகாமிற்கு அனுமதி வழங்கிய ஈரோடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தாளாளர் மற்றும் செயலாளர் ஐயா அவர்களுக்கும் தலைவர் ஐயா அவர்களுக்கும் ஈரோடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் ஐயா அவர்களுக்கும் இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் முதலில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் பாரதியார் பல்கலைக்கழகம் இந்த 7 நாள் முகாமிற்கு எங்களுக்கு அனுமதி வழங்கியுள்ளது. பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கும் ஈரோடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இந்த 7 நாள் முகாமிற்கு அனைத்து வசதிகளையும் வழங்கிய நமது ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு திரு KE பிரகாசையா அவர்களுக்கு ஈரோடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாட்டு நல திட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. அடுத்து மேடத்துக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் பிரதிபா மேம் ஃபார் பிகினிங் டு இன்னைக்கு வரைக்கும் வந்து எங்கள் மாணவர்களுக்காக வந்து நிறைய வந்து வசதிகள் வந்து செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. டெய்லி வந்து அப்டேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அடுத்து அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஒரு நாள் வந்து சாயந்தரமாக எல்லாம் அவங்க பிஸி ஷெடியூலில் வந்து ஈவினிங் வந்து ஸ்பெஷலாக வந்து மாணவர்கள் வந்து சந்திக்க வந்தாங்க. ஒரு அரை மணி நேரம் தான் வந்துட்டு போகலான்றதுக்காக வந்தாங்க. ஆனால் வந்து 8:30 வரைக்கும் எங்கள் மாணவர்களோடு இருந்து உரையாடி அடுத்த ஒரு பையனோட மாணவர்கள் பிறந்தனா அதை நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டோம். அதுக்கு வந்து மேடம் வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா, நானே வந்து மாணவர்களுக்கு வந்து கேக்கு ஆர்டர் பண்ணி நானே வந்து இருந்து செலிப்ரேட் பண்ணி கொடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு மேடம் வந்து குழந்தைங்களை விட்டுட்டு 9 மணி வரைக்கும் எங்கள் மாணவர்களோட இருந்து அவங்களோட நேரத்தை செலவிட்டு போனாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ். அடுத்து வந்து சிவகிரி பகுதி வாழ்வு மக்களுக்கு வந்து நாங்கள் வந்து நன்றி சொல்ல கடமைப்படுத்திருக்கோம். ஏன் அப்படின்னா
அப்படின்னா நாங்கள் தூய்மை பணி செய்ய போகும்போது எல்லா வார்டுலையும் சரி போனோடனே ஃபஸ்ட்டு தண்ணி தான் வாங்க தம்பி தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வாலண்டியர்ஸாக வந்து முதல்ல தண்ணி கொடுக்குறாங்க. அடுத்து வேட்டுவப்பாளையம் வந்து கிளீனிங் போயிருந்தோம். அங்கே மக்கள் வந்து எங்கள் மாணவர்களை பார்த்த உடனே கிளீனிங் பண்ணிட்டு இருக்க பசங்களை பார்த்தோன்னே அவங்க வந்து வாலண்டியராக வந்து நான் தண்ணி வந்து கொண்டு வந்து தரவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மாணவர்கள் நினைச்சாங்க. அப்புறம் எல்லாருக்கும் வந்து எடுத்துட்டு வந்து ஃபுல்லாக தண்ணி வந்து கொடுத்துட்டு போனாங்க. அப்புறம் மறுபடியும் ஸ்பெஷலாக வந்து பதநீர் வந்து எங்கள் மாணவர்களுக்காக வந்து காலையில் வந்து அரேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்தாங்க. அடுத்து நேற்று இந்த வார்டு பக்கத்தில் போகிறப்ப ஒரு பேட்சாக நாங்கள் தனித்தனியாக பிரிஞ்சு தூய்மை பணியில் ஈடுபட்டு இருந்தோம். ஒரு 10 மாணவர்கள் மட்டும்தான் ஒரு சைடு இருந்தாங்க. அந்த பகுதி மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா டக்குனு மாணவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட பெர்மிஷன் கூட கேட்கல. டக்குன்னு லெமன் போட்டு ஒரு எடுத்துட்டு வந்து மாணவர்களுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் வந்து அடுத்து ஒரு பேட்ச் வந்துருச்சு. அவங்க வெயிட் பண்ணுங்க, அடுத்து நான் மறுபடியும் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஜூஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து எங்கள் மாணவர்களுக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ எங்கள் கல்லூரியின் சார்பாக சிவகிரி பகுதி மக்களுக்கு வந்து நாங்கள் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து சிவகிரி பேரூராட்சி பெருமக்கள் அனைவருக்கும் வந்து தனித்தனியாக பேர் தெரியாது. அதனால அனைவருக்கும் ஈரோடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக நாட்டு நலத்திற்கு பணித்திட்டத்தின் சார்பாக மிக்க நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இன்று சிறப்பு முகாமுக்கு வருகை தந்துள்ள விவேகானந்தா கல்லூரி டாக்டர்ஸ் அண்ட் நர்ஸ் அவங்களுக்கு வந்து கலைக்கல்வி ஈரோடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நாட்டு நலத்திற்கு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விழாவிற்கு மறுபடியும் வந்து பிஸி ஷெடியூல்ல வந்து வந்திருக்கிறாங்க. ஐயாவுக்கு மறுபடியும் வந்து நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். தற்பொழுது ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு கே. பிரகாஷ் அண்ணா அவர்கள் தங்கள் மாணவர்களை சிறப்பிக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் மேடைக்கு வந்து சிறப்பு செய்ய வேண்டும். வாங்க லைனா அப்படியே வந்து பொன்னாடை அறிவிக்கிறாரு நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் சார் நீங்கள் கொஞ்சம் பின்னாடி போயிருங்க, கொஞ்சம் பின்னாடி அப்படியே நான் கேமரா பண்ணேன். தேங்க்யூ தம்பி, கொஞ்சம் நான் நின்றுங்க தம்பி, கொஞ்சம் நான் ரெடி கேமரா பாருங்க. தேங்க்யூ. வெளிங்கிரி பிகேங்க பிகே சார் பேரும் வெளியே இருக்கும் கேமரா பாருங்க. நான் கேமரா பாருங்க. தேங்க்யூ. கேமரா பாருங்க. தேங்க்யூ. கேமரா பாருங்க.
அங்கிட்ட கேமரா பண்ணு. தேங்க்யூ. வாங்க கேமரா பண்ணு. கேமரா பண்ணாது. கேமரா பேர் இந்த சைடில் வந்து அப்படியே 3 பேரும் கேமரா பாருங்க. கேமரா பாருங்க இருக்கு. தேங்க்யூ. வாங்க அடுத்து வாங்க. அப்படியே வாங்க அடுத்து வாங்க. அப்படியே டேய் கடைசி வாடா டேய். அப்படியே அப்படியே கேமரா பாருங்க. தேங்க்யூ. அப்படியே கேமரா பாருங்க. 3 பேர் அப்படியே 3 பேர் கேமரா பாருங்க. வெளியே கேமரா பாருங்க. தேங்க்யூ. வெளியே விசில் கண்ட்ரோல் அண்ணே கேளுங்க. இல்ல 3 பேர் சார் 3 பேர் அப்படியே ஓகே 3 பேர் பசங்க எல்லாரும் ஐயா அவர்களது பொருட்களால் சிறப்பு செய்யப்பட்டுள்ளது. சார் ரெடி ரெடி அவர்களுக்கு மேடம் ஒரே நிமிஷம் மாபெரும் நன்றியை மேடம் ஒரே நிமிஷம் சார் ரெடி கேமரா பாருங்க எல்லாரும் அப்படியே இருங்க கேமரா பாருங்க அப்படியே இருங்க தேங்க்யூ நமது பாராளுமன்ற பார்க்க மீன் மாதிரி வராங்க பாருங்க இல்லை வர்றாங்க வீடியோ Gracias.